பாத்தியா நெக்லஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது எங்க அம்மாவோட. இது மாத்திரமல்ல, இங்க இருக்கிற மத்த நகைகள், புடவைகள், வெள்ளி பாத்திரங்கள் அத்தனையும் எங்க அம்மாவோடதுதான். எங்க அம்மா சாகும்போது, பிரபு, இது அத்தனையும் உனக்கு வரப்போற மனைவிக்கு போட்டு அடகு பார்க்கணும்னு சொல்லிட்டு செத்து போனாங்க. அன்னைக்கு இந்த பீரோவை இழுத்து பூட்டினவன் தான். அதுக்கப்புறம் நான் திறக்கவே இல்லை. இத பாக்குற முதல் ஆள் நீதான். என்ன யோசனை பண்ற? சும்மா இவ்வளவு இருக்கேன்னு பார்த்தேன். நீ இந்த வீட்டுல பார்த்தது பாதிதான். இன்னும் நிறைய இருக்கு நீ பார்க்க வேண்டியது. டைம் ஆயிடுச்சு. அப்பாவுக்கு சாப்பாடு பண்ணும். வரட்டுமா? எப்ப வேணாலும் வரலாம். தேங்க்யூ. பை பை. நைஸ் கிட். சங்கீதா, வா, இப்படி உட்கார். சிட் டவுன். சங்கீதா. பிரபு, இந்த நிலைமை கல்யாணத்துக்கு அப்புறம் தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. சங்கீதா, நம்ம 2 பேரும் மனசு ஒண்ணானதுக்கு அப்புறம் கல்யாணமே ஒரு சாதாரண விஷயம். உனக்கு பிடிக்கலன்னா ஐ ஹவ் நோ அப்ஜெக்ஷன். இப்பவே போலாம். யூ கேன் கோ. பிரபு, வருத்தப்படுறீங்களா? உன் மேல எனக்கு வருத்தமா? சங்கீதா, சங்கீதா. சங்கீதா, இத பாரு. எதுக்கா அழற? நாம தான் வாழ்க்கை பூரா 2 பேரும் ஒன்னா இருக்க போறோமே. பிரபு, நம்ம கல்யாணம் நம்மள சீக்கிரமா ஒண்ணு சேர்க்கணும். ப்ளீஸ் மறந்துடாதீங்க. இத பாரு சங்கீதா, நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா கிட்ட நான் சம்மதம் கேட்க போறேன். அவர் சம்மதிக்கலைனாலும் என் பங்களாவுக்கு நீதான் எஜமானி. ஓகே? மந்திரவாதி குடியிருக்கிற வீட்டுல நாம வாடகைக்கு வந்தது பெரிய தப்பு. எப்ப பாரு வீட்டுக்குள்ள நுழையும் போது ஓடிப்போ, செத்து போவ, ரத்தம் கட்சி சாவ. மாச கணக்குல வாடகை பாக்கி, வீட்டுக்கு சொந்தக்காரன் ஓடி போமா? ஒண்ணு எனக்கு 9 மாசமா வாடகை தராத நீ ஓடிப்போ, நீ ஓடிப்போ, நீ ஓடி, நீ இருமா. 6 மாசமா வாடகை தராத நீ ஓடிப்போ. என்னையா பெரிய 6 மாசம்? இந்த வீடு உனக்கு எப்படி வந்தது நான் சொன்னேன்னா நீ இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடணும். கொஞ்சம் விபத்து குடியா? இரியா என்னையா மந்திரவாதி பருவம் மாறாத பச்சை பெண்ணை பத்தி வீட்டுல வச்சிருக்காரு. இது ரோட்டோரமா இருக்கிற வீடு. நீ பாட்டுக்கு மொட்டையா 6 மாசம் 3 மாசம் சொன்னீங்கன்னா ரோட்ல போற இந்த பொண்ணை பத்தி என்ன நினைப்பான்? ஏமா உனக்கு சேர்க்குங்களே கோபாலா, நான் வாடகை சொன்னேன்டா. எவனுக்கு தெரியும்? வாடகை தானே, பணம் வரட்டும், மொத்தமா தர்றேன். இப்படி இடையில தொந்தரவு கொடுத்தா
ராத்திரில ரத்தம் கக்கித்தான் சாவ. ஒண்ணும் பயப்படாத. குட்டி மந்திரவாதியில இருந்து பெரியாள் வரைக்கும் ராத்திரில தான் ரத்தம் கக்குவேன்னு சொல்றாங்க. ஏன் பகல்ல கக்கினா ரத்தம் வராதா? அதானே. சும்மா மிரட்டுறாரு, மீச வளர்ந்துச்சுன்னு கண்ணா பின்னா பேசுறாரு. யோ, மந்திரத்திலேயாவது பணத்தை வரவழைச்சு வாடகையும் கூடியா? மந்திரத்துல வரவழைச்சு கொடுப்பேன், ஆனால் 3:45 நாளைக்கு தான் நிக்கும். பரவாயில்ல, அதுக்குள்ள நம்ம ரேஷன் கடையில போய் அரிசியை வாங்கிடுவேன். கேள்வி விடாத. யோ, 3:45 நாளைக்கா நிக்குமா? பர்மனண்டா நிக்கிற மாதிரி ஏதாவது பண்ண மாட்டியா? இந்த பர்மனண்டா நிக்கிற மாதிரி அவர் அடிச்சே கொடுப்பாரு. ஆனா அவரு பர்மனண்டா உள்ள போயிருவாரு. அப்போ பொண்ணு இங்கதானே இருக்கும். அந்த இடத்துக்கெல்லாம் போக கூடாது. என்னடா அப்படி பேசுறாங்களே நினைக்கிறியா? இது எங்க குடும்ப சண்டை. நீ ஒண்ணு வித்தியாசமா நினைக்காது. இந்த விபூதியை 3 வேளை தேனில குழைச்சு சாப்பிடு. போடு. அடிக்கடி வரப்போகுது. ஆமாமா, விபூதியில ஒண்ணு இல்லைன்னாலும் தேன்ல ஏதாவது இருக்கும். போ. சும்மா இருந்து தொடரா. ஏயா வர்ற பொண்ணுகளுக்கெல்லாம் வேப்பலை அடிச்சு குணமாக்கி அனுப்புற. நீ பெத்த பொண்ணு, இவ்வளவு வயசாயும் இன்னும் கல்யாணமே ஆகல. காலகாலத்துல கல்யாணம் பண்ணி ஒருத்தன் கூட அனுப்ப கூடாதா? பார்க்க பாவமா இருக்கு. கோபாலு, மந்திரவாதி என்ன மாற்றேன்னா சொல்றாரு. இதுக்குத்தான் தூக்கத்திலேயே நடக்கிற வியாதியாச்சே. இன்னையோட வெக்கேஷன் முடியுது. நான் ஊருக்கு போய் ஆகணும். அடுத்த வெக்கேஷன்ல எனக்கு சுந்தர் விழா சமையல் கட்டுதான். சுந்தர் விழா பெட்ரூம். ஓகே. நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அப்பா கிட்ட கேட்டுருங்க. அவர் கொஞ்சம் தயங்கினா கூட நீங்க விட்டு கொடுக்க கூடாது. ஓகே? ஓகே. நானும் உங்க அப்பாவும் பேசுற நல்ல விஷயத்தை நான் உனக்கு லெட்டர் மூலமா தெரியப்படுத்துறேன். ஓகே? சங்கீதா, பத்திரமா ஊர் போய் சேரு. போன உடனே லெட்டர் போடுமா. உன்னுடைய ரிசல்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேற்கொண்டு நான் என்ன செய்யலாம்னு முடிவு சொல்ல முடியும். ரிசல்ட்டே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அடிக்கடி தலைவலி வரும். இதுல நீலகிரி தைலம் வச்சிருக்கிறேன், பத்திரமா வச்சுக்கோ. அப்புறம் அம்மா கிட்ட விவரமா கேட்டு எனக்கு லெட்டர் போடு, நான் பதில் போடுறேன். சங்கீதா, இந்த ஊர்ல எதையும் நீ தவறி விட்டுட்டு போயிலையே. சரி, நல்லபடியா போயிட்டோமா. I